புகழ் பாடுகிறோ கணநாதன் புகழ் பாடும் கீதம் அன்பே கணபதி அருள்தான் இசைக்காடு நாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் உயிராலே இசை மீட்டுவோம் துறங்காட்டு மயூரேச கணபதி தினப்பாடினே உயிராலே இசை மீட்டி ஓமெனும் சுரம் பாடி மகிழேச கணபதிக்கு தினம் பாடினே அகராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வேண்டு அழகான சென்று அதன் முன்னே பகை வென்று பூமி மீது உன்னை தேடி புகழ் பாடினே பூமி மேல் உனக்கு பாடினே பட்டி என்று விளக்கு சக்தி என்று ஒளிகே பட்டி என்று விளக்கு சக்தி என்று ஒளிகே வித்தகத்தரகு வித்தகத்து தரும் உனக்கும் எனக்கும் மனக்கும் கணநாதன் புகழ் பாடுகிறோ படிவேலன் விளையாட மயில் ஒன்று பரிசாக்கி இதமாக இளையோன மனம் தேற்றினார் வடிவேலன் விளையாட மயிலொன்றை பரிசாக்கி நிதமான இளையோர் தேடினே உமதாரும் சிவனாரும் புறவாட சுகம் தேட கொண்டு உறவாட மனநாள் உருவாக்கி நீ காட்டினார் மனநாளை உருவாக்கி காட்டினார் கச்சவித்தை வளர வெற்றி வந்து வளர கச்சவித்தை வளர வெற்றி வந்து வளர பற்றி கொண்ட இட சுற்றி வந்து தின பன்னங்கு பின்னங்கு மன்னங்க தினம் கணநாதன் புகழ் பாடுகிறோ கணபதி அருள்தான் இசைக்காடு நாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம். பேரன் போன்ற பெரியவர்களுக்கும் எனதருமை நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் என சார்பாகவும் நான் சார்ந்து வாழக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துறை அமைப்பாளர் அருமை நண்பர் ஜெயம் மணிவண்ணன் சார்பாகவும் நல்லதொரு இனியதொரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது பணியை செவ்வனையை செய்ய வேண்டும். வந்து அடைந்திருக்கக்கூடிய இடமாகப்பட்டது குறிஞ்சி. குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பல்வேறு பெருமை இருந்தாலும் கூட இன்றைக்கு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை என்பது நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்திலே தூய்மையான காற்று அவசியம். அப்படிப்பட்ட தூய்மையான காற்றை தரக்கூடிய பக்குவம் மரத்திற்கு ஒன்று. இந்த மரம் என்பது காற்றுக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான தேவை. மொழிப்பற்று, இனப்பற்று, நாட்டுப்பற்று, மூன்று பற்று உண்டு. ஆனால் மொழிக்காக உயிரை விட்டவர்கள் பலர், நாட்டுக்காக உயிரை விட்டவர்கள் பலர், இனத்துக்காக உயிரை விட்டவர்கள் பலர். ஆனால் மரத்திற்காக, ஒற்றை மரத்திற்காக 363 பேர் உயிர் தியாகம் செய்த பெருமை மரத்தை கொண்டு. இன்றைக்கு ராஜஸ்தானில் பாலைவனம், அப்படிப்பட்ட பாலைவன மக்களை 8 ஆண்டுகள் பாதுகாத்த பெருமை வன்னி மரத்தை கொண்டு. அப்படிப்பட்ட 363 வன்னி மரங்களை கட்டி காத்து அதற்காக உயிர் துறந்த பெருமக்கள் 363 பேர். நீலகிரியிலே விபத்திலே 53 பேரை ஒற்றை மரம் காத்த பெருமை மரத்தை கொண்டு. ஆக நிலச்சரிவை தடுக்கக்கூடிய பெருமை மரத்தை கொண்டு. அப்படிப்பட்ட இயற்கை வளங்களை பாதுகாத்து மக்களுடைய மனிதநேயத்தை பேணி காக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்தை பார்க்கின்ற போது குற்றால மலையை போல காட்சியளிக்கின்ற ஒரு காரணத்தினாலே குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே வற்றாத பேரழகே
நீராடு தென்றல் வந்தாடு மருவியிலே நீராடு குற்றால மலையிலே குடித்து வந்த தமிழிலே பட்டாட பேரழகி நீயாடு என்று பட்டாடு மருவியிலே நீராடு காவியத்தில் ஒரு மகனே ஓவியத்தில் திருமகனே காவியத்தில் ஒரு மகனே ஓவியத்தில் திருமகனே கோவியத்தில் பெருமகனே நீயாடு எங்கள் சொந்த தமிழ் மருமகனே நீயாடு குற்றால மலையிலே குடித்து வந்த தமிழிலே பட்டாட பேரழகி நீயாடு குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பட்டாத பேரழகு நீராடு தென்றல் பட்டாடு மருவியிலே நீராடு அல்லிலே 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 குற்றால மலையிலே குடித்து வந்த தமிழிலே பட்டாத பேரழகு நீராடு தென்றல் பட்டாடு மருவியிலே பொறுப்பிலே பிறந்து தென்னன் போலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகையத்திலே தமிழ்வதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என்று மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள் என்று சொல்லக்கூடிய அழகான தமிழ் பேசக்கூடிய இந்த பகுதி தமிழன் என்று சொல்றா தலைநம் வந்து நில்லடா தமிழன் என்ற இனம் உண்டு தனியாதற்கோர் குணம் உண்டு என்று சொல்லக்கூடிய பெருமை தமிழனை கொண்டு கற்ற கல்வியின் வாயிலாக கடல் கடந்து போனாலும் கூட வெற்றியை ஆளுமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு பெருமை தமிழனை கொண்டு இன்றைக்கு இந்திய நாடு வான்வெளியிலே விண்வெளியிலே வல்லரசாக மாறிய பெருமை இந்தியா கொண்டு அப்படிப்பட்ட பெருமையை ஏற்படுத்த பெருமை தமிழர்களை கொண்டு 3 பேர் இஸ்ரோ 1க்கு தலைவர் ராமநாதபுரம் மாவட்டம் வீட்டோட கடைசி பிள்ளை நாட்டோட கடைசி எல்லையாக இருந்தாங்க கூட அப்படிப்பட்ட பெருமையாக வாழ்ந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இஸ்ரோ 1 தலைவர். அவர் விட்டு சென்ற பணியை இஸ்ரோ 2க்கு பொறுப்பேற்று தேர்வு செய்த பெருமை திருநெல்வேலியைச் சேர்ந்த சிவன் அவர்கள். 3ஆவதாக உலகமே போற்றத்தக்க செயலை கொண்டு வந்த பெருமை திட்ட இயக்குநராக இஸ்ரோ 3க்கு விழுப்புரம் நடத்த வீரமுத்துவேல். ஆக இந்திய நாடு எந்த ஒரு நாடும் இறங்க முடியாத நிலவின் தென் துருவத்தை அடைந்த பெருமை இந்தியா கொண்டு. பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரம் 3,84,400 கிலோமீட்டர், 2,35,000 மைல்கள். இப்படிப்பட்ட தூரத்தை எளிமையாக கடக்க உதவிய பெருமை வீரமுத்துவேலை கொண்டு. ஆக இவங்க எல்லாருமே படித்தது அரசு பள்ளி, தமிழ் வழி கல்வி. இவர்கள் விட்டு சென்ற முன்னோடியை பின்தொடர்ந்து சமீபத்திலே 10ஆம் வகுப்பு தேர்விலே தேர்ச்சி பெற்ற மாணவி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலே ரகுமானியா பள்ளியிலே பயின்ற காவியா ஜனனி பெற்ற மதிப்பெண்கள் 500க்கு 499, தமிழில் 99,
மற்ற 4 பாடத்தில் 100 பெற்று தமிழக கல்வி வரலாற்றிலே புரட்சியை ஏற்படுத்திய பெருமை காவியா ஜானுக்கு உண்டு. ஆக படித்தது தமிழ் வழி கல்வி, அரசு சார்ந்த ஒரு கல்வி. ஆக எந்த பிள்ளையும் படிக்கணும் அப்படின்னா வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முனைப்போடு செயல்பட்டால் அந்த பிள்ளை திறமையான பிள்ளையாக மாறும். பெருமை கூட சொல்லுவாங்க, என் பிள்ளை தனியார் பள்ளியில் படிக்கிறான், ஆண்டுக்கு 5 லட்சம் தொகை அப்படின்னு பெருமை. ஆனால் தமிழில் படிக்க வச்சு தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் பெருமையை ஏற்படுத்தி கொடுத்த பல்வேறு சான்றோர்கள் இருந்தாலும் கூட இப்படிப்பட்டவர்களை எப்படி நாம் போற்ற வேண்டும் என்கின்ற காரணத்தோடு தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்டே கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின் தவள் கலை கொலிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி போண்டே என் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் இல்லை என நாளும் பேச வந்த கண்மணியே வளனே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி நாட்டு மக்கள் எல்லோரும் எங்களுக்கு இதயக்கணி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக நல்ல உங்க எல்லாரும் நம்ம பின்னாலே நாம நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே நல்லா இருக்கணும் நாடு முன்னேற நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்போம் பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்போம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடு ஏழை மலர்ந்த முகத்தில் காணும் போது இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை பேராசையாலே வந்த பிள்ளை சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு
அகிலபூமி நீங்க நல்லா இருக்கோம், நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. விளங்கிட வேண்டும், நீங்கள் நல்லா இருக்கோம், நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. இந்திய நாடுகள் நாடு இங்கு இல்லாத வளமனதோடு செழிப்பான மண்வளத்தோடு செல்வம் ஒழிக்கின்ற வனவளக்காடு மங்காத நீர்வளத்தோடு பெரும் மலைவளம் உண்டென்ற பாடு கனிமங்கள் வலிமையோடு புவியில் கல்லணை மனை என்று எங்குமே இல்லாத அளவில் வளங்கள் ஏராளமாய் உள்ள நாடு, மக்கள் பெருக்குள்ள நாடு, உலகில் மகத்தான இடம்பெற்ற நாடு, உலக நாடுகோடு ஒப்பிடுகின்ற பொழுது நிலை 2இல் உள்ளது இந்த நாடு. பாரினுள்ளே நல்ல நாடு, உயர்ந்த பண்புகள் பல உள்ள நாடு, அப்படிப்பட்ட சிறந்த நாடு இந்த பாரத நாடு. இருந்தாலும் கூட நாரதகுரார் வள்ளியாகப்பட்டவள் ஆலோலம் சோ பாடிக்கொண்டிருக்கின்றால் அந்த பெண்ணின் காண ஓசை இங்கே ஒலிக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த பெண்ணாகப்பட்டவளை சந்திப்பதற்கு முன்பாக அள்ளி கொண்டை முடிச்சு அரை காசு போட்டு வச்சு வெள்ளி சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே, விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு பண்ண சிட்டி படகுத்துறை விட்டு பார்ப்பது முயாரையடி அண்ணனடை போட்டி, பார்ப்பது முயாரையடி அண்ணனடை போட்டி, அண்ணனடை போட்டி இவன் மெல்ல நடை போட்டி, அண்ணன் நடை போட்டி இவன் மெல்ல நடை போட்டி. பட்டு வண்ண கிட்டு பழகு கூரை விட்டு பார்ப்பதற்கு யாரோடி அண்ணனட போட்டி, பார்ப்பதற்கு யாரையோடி அண்ணனட போட்டி. அள்ளிக்கொடி போலே ஆற்றங்கரை மேலே, அள்ளிக்கொடி போலே அந்த ஆற்றங்கரையின் மேலே, அள்ளிக்கொடி போலே ஆற்றங்கரை மேலே மெல்ல மெல்ல இடையத்தையே வெள்ளி சிலை போலே, இவள் மில்லு மில்ல இடையதைய வெள்ளித்திரை போலே. பட்டு மனசிட்டு பழகத்தூரை விட்டு பார்ப்பது முயாரையடி அண்ணனடை போட்டி, பார்ப்பது முயாரையடி அண்ணனடை போட்டி. ஆளை பார்த்த வேகம் இவன் அழக பார்த்த மோகம், ஆளை பார்த்த வேகம் இவன் அழக பார்த்த மோகம், ஆளை பார்த்த வேகம் இவன் அழக பார்த்த மோகம், காலை பார்த்து நடந்து கொண்டு காட்டுதம்மா பாவம், இவள் காலை பார்த்து நடக்க முன்னே காட்டுதம்மா பாவம். பட்டு மண்ண சிட்டி படகுத்துறை விட்டு பார்ப்பது முயாரையடி அண்ணனடை போட்டி, பார்ப்பது முயாரையடி அண்ணனடை போட்டி. பொண்ணா பிறந்தா ஒரு புருஷனுக்கு நேரே, பொண்ணா பிறந்தா அந்த புருஷனுக்கு மேலே, பொண்ணா பிறந்தா ஒரு புருஷனுக்கு நேரே நின்னாகத்தா வேணும் அவ வாழ்வில் ஒரு நாளே, நின்னாகத்தா
வேணும் அவ வாழ்வில் ஒரு நாளே. பட்டு வண்ண சிட்டு பழக கூற விட்டு பார்ப்பதற்கு யாரோ அடி அண்ணன் நட ஓட்டு. பார்ப்பதற்கு யாரையடி அண்ணன் நடை போட்டி, அண்ணன் நடை போட்டி இவன் மெல்ல நடை போட்டி, அண்ணன் நடை போட்டி இவன் மெல்ல நடை போட்டி. போய்தான் அலையடிக்குதடி. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. சரி இதெல்லாம் பழைய புகழ் மான்களும் ஒரு மனித கட்டில நீங்க ஒரு மான்கள் ஒரு மான் கட்டல நீங்க ஒரு மான்களை ஒரு மன்னர் கண்ணு நீங்க சில பெண்களுக்கு கிணப்பு சுத்தமாக ஒரு மான்களை ஒரு மன்னர் கண்ணு நீங்க மன தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் மன தேடி நிப்பாட்டுங்க. இவர் பாட்டுக்கு வந்தது பாடிக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல என்ன என்னதான் உங்களுக்குள்ள விட்டுருக்கேன்? என்னத்தை எங்களுக்கு தெரியாம உங்களோட எங்க கொண்டாந்து விடுறீங்க? யாருங்க நீங்க? தெரியாம தான் விடணும். இங்க பாருங்க, இது வேள்வி மலை சாரல். வெள்ளிமலைக்கு சொந்தக்காரு எல்லாரும் இங்க வர முடியாது. பேரு கந்தவடே இருங்க, அப்பா சடகை இருக்கட்டும், அம்மா சடச்சி இருக்கட்டும், அண்ணன் கணவனே இருக்கட்டும், தம்பி மணிகண்டே என் குடும்பம் பெரிய தாதா குடும்பம். அது மாதிரி எங்க நம்பிராஜ குடும்பம் அதை விட தாதாக்கு தாதா குடும்பம். தாதானா ரவுடி கிடையாது, உலக மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல். பாட்டுங்க, அந்நிய நாடவன் இங்க உள்ளே பிரவேசிக்க கூடாது. அப்படி பிரவேசிக்க கூடாது காரணத்தாலதான் இந்த இடத்தை உங்களோட விசாரிக்கா பாக்குறேன். அப்படி நீங்க என்ன பெரிய ஆளா எங்களை விசாரிக்கிற அளவுக்கு? ஏங்க இந்த உலகத்துல யார் யாருக்கும் பெரிய ஆளு? அப்படி பேசி உங்களுக்கு நீங்க பெரிய ஆளு, எனக்கு நான் பெரிய ஆளு. பாட்டுங்க பேச்ச 7 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய செல்லமா குள்ளமா வளர்த்து வச்சிருக்கோம். செல்லமா குள்ளமா ஒரு பிள்ளைய வளர்த்தீங்கன்னா வளர்த்தியா வைக்கணும். அதே செல்லமா குள்ளமா வளர்க்கணும். அந்த அளவுக்கு ஊட்டம் கொடுக்குறான். வீரத்தேவை மட்டும் இந்த இடத்துல இருந்தாப்லன்னு வச்சுருக்க, இந்நேரம் உங்களை கை கால் வேற துண்டு துண்டா வெட்டி எடுத்துருப்பாப்ல. வெட்டி எங்க ஒண்ணுவாரு எங்கேயாச்சும் போடுவோம். நீங்க யாரு? நாங்க தோழி. தோழி? ஆமா, தோழிக்கே வளர்த்தனாவட்டா. நான் தான் வந்தது சொன்னேன், நம்பிராஜ குடும்பம் தாதாவுக்கு தாதா குடும்பம். சரி, ஏன் தோழிக்கு தில்லு வரக்கூடாதா, துணி வரக்கூடாதா, துணிச்சல் வரக்கூடாதா? சரிங்க, என்னோட மானம் உள்ள விட்டுருக்கேன். உங்க மானம் எதுக்கு இதுக்குள்ள கொண்டாந்து விட்டீங்க? விடுறீங்க ஒரு நோக்கம். அப்படி நோக்கத்துக்கு நீங்க உங்களுக்குள்ள விட்டா அதுக்கு சிறப்பு. ஆனா உங்க பேச்சில் பிழை இருக்கிறது. என்ன நோக்கம்னா என்ன? ஆமாங்க, ஏங்க நோக்கம்னு ஒரு இடம் வந்துட்டாலே அந்த இடத்துல ஏக்கம் வந்துரும். எண்ணம், அந்த எண்ணத்தை அடையணும். அந்த எண்ணத்தை அடைகிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஏக்கம் இருக்கணும். இந்த இடத்துல மானு வரவே வராது. வராது எப்படி சொல்றீங்க? இடம் அந்த மாதிரி இடம் அப்படி இல்லைங்க. நீங்க வாழ்றது வேலிமேல் சாரல், மலையில இல்ல. இவர் ரொம்ப பேசுறாரு. ரொம்ப தான் பேசணும். அம்மாவை வள்ளி அம்மா கூப்பிட்டாதான் இவர் பேச்சு. கூப்பிடுங்க, அம்மா கூப்பிடுங்க. நடைய நடைய மலை எரிக்குதடி, அலை எரிக்குதடி, கடை படிக்கிறடி, இடமிழந்து மடலேண்டு பொருள் கொடுக்கிறது. அம்மம்மா அம்மம்மா புண்ணியம் செய்தேனே நான்
4 ஆயிருச்சு 5 ஆயிருச்சு 5க்கு மேல ஆச்சு. யார் வந்திருக்கா? ஒருத்தர் வந்திருக்காருமா. வந்துகிட்டு இதை விட்டேன் அதை பிடிப்பேன் இதை பிடிப்பேன்னு சேட்டை பண்ணிட்டு நிக்கிறேன். நீங்க பிடிக்கிற வரை நீங்க திரும்பி பிடிச்சிருக்கணும்ல. நான் எவ்வளவுதான் போராடுறது. இன்னைக்கு நான் போராடி இருக்கேன் பாருங்க, போராட்டம். அப்ப உங்கள்டயே போராடி முடி அவர் ஐயே இவர் பழக்க வழக்க சரியில்லமா. நான் என்ன சொல்றேன், இல்லன்னு சொல்லிட்டு வாங்க சட்டு புடுன்னு போவோம். அப்ப என்ன தேடி வந்திருப்பாரு? சொல்லுங்க. வாயில என்ன கொழுக்கட்டையா? ஒண்ணு விட்ட ஒண்ணு உன்னையவா? இப்ப இவன் என்ன நான் நின்னுட்டு இருந்தேன்ல. உன்னை இல்ல உன்னை என்பது ஒன்று. சரி, விட்ட ஒண்ணு. வணக்கத்துக்குரிய விடுவரே வணக்கம். தாங்கள் எங்க இருந்து வர்றீங்க? ஏதாவது தப்பா பேசினா கூப்பிடுங்க, உடனே வரேன். அதானே. கண்ணால் காணுவது போய் காதால் கருப்பது போய் தீர விசாரிப்பது போய் தலைமைங்க முறையில் மான் கேட்டு பிடிச்சிடலாம்னு ஆசைப்படுறீங்க. தாங்கள் எங்க இருந்து வர்றீங்க? உங்க ஊர் பேர் விவரமாக சொன்னீங்கன்னா முடிஞ்சா செய்வோம், இல்லாட்ட செய்ய விடுவீல. முடிஞ்சா உதவி செய்வோம், முடியாட்டு முகத்திரமிழ பண்ண மாட்டோம். தாங்கள் எங்க இருந்து வர்றீங்க விவரமாக? குருந்தேத்தம் சொல்லக்கூடிய கொற்றமனின் நலதவத்தான தமிழ் மகளி புய்போற்று முன்மாலை வேடையோட்டலை மொழி வேட்டைக்காட வேண்டுகோள் சகம்படுத்த அஞ்சலித்தாம் பின்னும் தீபப்படுத்த அஞ்சலித்தாம் உகப்படுத்த அஞ்சலித்தாம் நெஞ்சில் உற்பத்தமான அஞ்சலித்தாம் சொல்லக்கூடிய அஞ்சலித்தல் முறையை நெஞ்சில் தியானம் செய்து பெற்றோர் வணங்கி வேட்டைக்காக காட்டுக்கு வந்தேன். காட்டுக்கு வந்து காலதாமமாச்சு, வேட்டைக்கான விலங்குகள் இல்லையே அப்படின்னு ஏக்கம். அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு நின்ற சமயத்தில் திடீரென்று ஒரு மிகப்பெரிய மான் கொடுத்து பார்த்து அப்படி பார்க்கின்ற பொழுது ஏற்பட்டது இனம்புரியாக கற்பனை. வானத்தில் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நட்சத்திர மத்தியிலே எப்படி நிலா பிரகாசிக்குமோ அதை போல நான் கண்ட இந்த மான் கொடுத்த மத்தியிலே அழகான இளமையான வாலிப்பான இந்த பெண்மான பார்த்து கையை ஒடிச்சே விடுவேன். இந்த மானை பிடிக்கணும், ஏங்க கட்டி அணைக்கணும், அதோட மான்குட்டியை வளைச்சுதான் கட்டில கொண்டு போகணும், முத்தங்கள் கொடுக்கணும், மொத்தமும் இந்த மானை கொடுக்கணும் நோக்கம். மானை முன்னாடி பார்த்து இந்த சேட்டை தான் பண்ணக்கூடாது. சேட்டை தான் பண்ணணும். உங்க மான்குட்டியை கொண்டு போங்க வேணான்னு சொல்லல. சரி, மானை கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களே, கட்டி அணைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதோட மான்குட்டியை வளைச்சுதான் ஏங்க மனசுக்கு பிடிச்ச ஒண்ணு கட்டி உறவாடணும், கட்டில கொண்டு போகணும், சரி அதுக்கு முத்தம் கொடுக்கணும், மொத்தத்தை இந்த மானை கொடுக்கணும். அது நோக்கம். மானை முன்னாடி பார்த்து என்ன அழகு நீங்க சரி, முன்னாடி அழகா இருக்கு, பின்னாடி பார்த்து அதை விட அழகு. அப்ப நீங்க உள்ள போறது சரிதான். ஏங்க முன்னு பார்த்து அழகு, ஓட விட்டு பார்த்து ஓடுகின்ற பொழுது அங்க அசைவு என்னை கவர்ந்தது. மான் ஓடியது முன்னே, நான் ஓடுற பின்னே. இந்த இடையில மான்குட்டி முதல்ல எங்க பாத்தியா? வெள்ளிமலைக்கு இடையில பார்த்தவன பிடிக்க வேண்டியதானே? பார்த்தவன பிடிக்கறாங்க. ஏன் பிடிக்க முடியல? பார்த்து பார்த்து பிடிக்கணும். பார்த்து பார்த்து பிடிப்பது நல்லதா, பார்க்க பிடிப்பது நல்லதா? பார்த்து பார்த்து பிடிக்கணுங்க. பார்த்தவன பிடிச்சா ஏங்க மான்குட்டியை பார்த்தவன பிடிச்சிருக்கலாம். பார்க்கற பார்த்து பார்த்து பிடிக்கணும் நீங்க சொல்றீங்க. ஒரு விஷயம் இல்ல, பார்த்து பார்த்து உங்களுக்கு பிடிக்க தெரியுமா? ஒரு விஷயம், மானை பார்த்தவன பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு, பக்கத்தவனே கழட்டுமானா இருக்கும். தூரத்துல பார்த்தா இளமையான பெண் குட்டியா தெரியும், பக்கத்துல போனா கிழவா இருக்கும். ஆக இந்த மானை பார்த்து அழகா இருந்தது. ஆனால் கிழட்டுமானா இல்லை கூடுகின்ற மானா இல்லை என்று சொன்னால் குழந்தை குட்டி போடக்கூடிய தன்மை உடையதா என்பதை ஆராய்ந்து பார்த்து பார்த்து பிடிக்கணும். வெள்ளிமலையில பார்த்த மான்குட்டிய சரி, குறிஞ்சி நிலத்துல வந்து தேடுறீங்களே, எப்படி மானிங்க இருக்கா? மான் அங்கமங்கமாக ரசிச்சு ஓட விட்டு எங்கங்க ஓட விட்டுங்க. ஓட விட்டதுனால மான்குட்டி என்ன பண்ணுச்சு? உங்களுக்குள்ள போயிருக்கு. எங்க? உங்க திணை சோலைக்குள்ள. நீங்க பாத்தீங்களா? நான் தான் பார்த்தேன். நான் இல்லன்னு சொல்றேன். பார்த்து விட்டுருக்கேன். நான் இல்லன்னு சொல்றேன். எப்படி நன்றீங்க? என்ன நான் இடம் சட்டமா எங்க இடங்க? எங்க இடத்துல வந்துச்சா வளையான்னு நாங்க சொன்னா உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துக்கு போல? இருங்க. என்னன்றீங்க? யாருங்க இந்த இடத்துல தலைவி என்ற பொறுப்படுத்திருக்கேன். நான் எதுக்கு பயப்பட மாட்டேன். சரி, யாரு? ஆக உள்ள விட்ட மாடு எனக்கு சொந்தமான மாடு. மடியில கணமுடம்னா பயமே கிடையாது. மடியில கணம்தானே வழியில பயப்படும். அப்ப மடியில கணமும் இல்ல, எங்களுக்கு பயமும் இல்ல. அதே மாதிரி தாங்க கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெயின். நடந்திருக்கல? ஆமா, நடந்தது உண்டு. யாரு கண்ணால பார்த்தது? ராமாயணத்திலும் சொல்லலாம். பூலோகத்துல பசுமாடு இருக்கு. பசுமாடு, பசுமாட்டுக்கு முகம் அழகா இருக்கும். ஆனால் என்ன காரணத்துக்காக பசுமாட்டுக்கு முகத்தில் மகாலட்சுமி இல்லை, வால்புறத்துக்கு போனா இந்த பகுதி நிறைய நாட்டாமை உள்ள பஞ்சாயத்து பகுதி. என்ன காரணத்திற்காக? பஞ்சாயத்து என்பது ஆலமரத்துக்கு நடந்துச்சு. அப்ப ஆலமரத்துக்கும் இந்த கிராம பஞ்சாயத்துக்கு என்ன சம்பந்தம்?
சரித்த இந்த பசுமாட்டுக்கும் ராமாயணத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ பசுமாடு என்ன சொன்னது? ஏதோ அஞ்சரை போல நீங்க வம்பளுக்கெல்லாம் வந்திருக்கீங்க. உலகத்துல இறந்த மனுஷனுக்கு ஆம்பளை பழ திதி கொடுப்பானா பொம்பளை பழ திதி கொடுக்குமா? ஆம்பளை தான் திதி கொடுப்பாங்க. அப்ப இறந்த தன் மாமனருக்காக சீதை திதி கொடுத்தாலே கொடுக்கலாமா? சீதை கொடுத்ததை ஏத்துக்கிட்டாருல. அப்படி கொடுத்ததுனால என்ன ஏற்பட்டது? அங்க என்ன நடந்ததுன்னா ராமனும் லட்சுமணன் நம்பல. சரி, பெண்மகள் திதி கொடுக்க முடியாது, தன்னோட மாமனாருக்கு திதி கொடுத்ததை அவர் ஏத்துக்கிட்டாருன்னு சொல்றீங்க. சரிங்க. நான் நம்பணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாரு. ராமலட்சுமணன் வர்ற அம்மா திதி கொடுக்கணும் தயார் பண்ணுங்க. இல்லங்க இப்பதான் திதி கொடுத்து முடிச்சு. திதி கொடுத்து முடிச்சினா யார் சாட்சி? ஒரு செயலை செய்கின்ற பொழுது தேவையான சாட்சி வேணும். ஐயா, நிற்கின்ற பசு, ஓடுகின்ற பல்குநதி, எரிகின்ற விளக்கு, இந்த தாளம்பூ, அங்கே நிற்கின்ற ஆலமரம், எல்லா சாட்சி. அப்படின்னா ராம பார்த்த மாத்திரத்தில் என்ன சொல்ற? ஆலமரத்தை பார்க்கிற. அப்ப ஆலமரம் சொல்லுது, ராமா சீதை சொன்ன சீதை செய்த செயலாகப்பட்டது உண்மை, அதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு ஆலமரம் சொன்னது உண்மை. அப்ப ஆலமரம் சாட்சி சொன்னதால சீதை என்ன கொடுத்தால் வரும். ஆலமரமே, எப்பொழுது நான் செய்த செயலை உண்மை என்று உரைத்தாயோ இனிமேல் பூலோகத்தில் உன்னிடமிருந்து நீதி நிலை பெறட்டும் என்று சீதை கொடுத்த வரம் இன்றைக்கு கிராம பஞ்சாயத்து ஆலமர பஞ்சாயத்து. ஆனால் எந்த பசுமாடு போய் சொன்னதோ? பசுமாடு சொல்லிச்சு ராமா சீதை திதி கொடுக்கவில்லை என்று பசுமாடு சொன்ன பொய்யினால் அது வாங்கியது சாபம். பசுமாடே, எப்பொழுது நான் செய்த உண்மையை பொய் என்று உரைத்தாயோ உன்னோட முகத்தில் உள்ள மகாலட்சுமி பின்புறம் போக்கணும் என்று சீதை கொடுத்த சாபம் பசுமாட்டுக்கு வால் பொறுத்த மகாலட்சுமி. இப்படி கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அதே மாதிரி இந்த இடத்துல உங்க அண்ணன் கேட்டு வரலன்னு சொல்லிட்டாரு. தோழிட்டு கேட்டு இல்ல நாங்க உங்ககிட்ட கேட்கிறேன், முறையாக மானு வந்திருக்கு, மான கொடுக்க அனுமதி. மானு இங்கதான் இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. உங்க மான் இங்க வந்ததால் ஐயா வடிவரை தாங்கள் தேடி வந்த மான்குட்டி இங்க தான் இருக்கு, இந்தாங்க வாங்க பிடிச்சிருப்பாங்க அப்படி நான் சொல்ல வேண்டியதுல. எங்க அண்ணனு எங்க தோழி பிள்ளை பத்தியில எவ்வளவு ஒரு யானமா ஒரு பாட்டு, கண்டிப்பாக நல்ல ஒரு பேச்சு, பெருமை. அவங்களே உங்க மான்குட்டி வந்திருந்தா கையால பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. சரி, ஆனா இங்க இல்லாத பொருளை நீங்க தேடி வந்திருக்கீங்க. இல்ல இல்லன்னு எப்ப சொல்றோமோ அப்பதான் இருக்கு இருக்கு அர்த்தம். எப்ப ஒரு பொருளை வேண்டாம் வேண்டாம் சொல்றோமோ அப்ப வேணும் அர்த்தம். அழகா ஒண்ணு சொன்னீங்க. சரி, ஆண்கள் தான் திதி கொடுக்க முடியும், பெண்கள் திதி கொடுக்க முடியாது. அப்ப ராமாயணத்துல சீதையாகப்பட்டவள் யாருக்கு கொடுத்தா? தன் இறந்த தன் மாமனாருக்காக, தசரதனுக்காக கொடுத்தார். சரி, அப்ப ராமன் லட்சுமணன் சீதை 3 பேரும் வனவாசம் போனாங்க. வனவாசம் போகும் பொழுது என்ன உடை அணிஞ்சிட்டு போனாங்க? மரபுரி தரிசு. அப்ப ஆயுதங்கள் கொண்டு போனாங்களா? எதுவுமே கொண்டு போலங்க. அப்ப ஆயுதங்கள் கொண்டு போகல. நான் யார்கிட்டையும் கேட்டதில்ல, நீங்க விவரமா பேசணும்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். காவி உடை அணிஞ்சு சன்னியாசி உருவமா போறாங்க. போகின்ற பொழுது ஆயுதங்கள் எதுவும் கொண்டு போக கிடையாது. ராமனும் லட்சுமணனும் வில்லும் அம்பு மட்டும் தான் கொண்டு போறாங்க. ஆனா சூப்பனைய வந்து யாரு மேல ஆசைப்படுறா? லட்சுமணன் மேல ஆசைப்படுறா, ராம மேல ஆசைப்படுறா, எல்லாம் விருப்பம். அதாவது ராம மேல ஆசைப்படுறா. அப்ப ராம சொல்றாமா, நான் திருமணமானவன், எனக்கு தம்பி இருக்கான், தம்பியை பாத்துக்க. தம்பி என்ன பண்ண? தம்பி மூக்கு காது முடியாது, இப்படி மூக்கு அறுத்து விட்டான். நான் கேட்கிறேன், இப்ப சூப்பனக ராமாயணத்தை மூக்கு அறுத்தா. இந்த கலைவாணி மத்தியில கலைவாணி சரஸ்வதி, சரஸ்வதியை ஒருத்தன் மூக்கு அறுத்தான். எங்க சரி, ஆக ராமாயணத்தை மூக்கறுபட்டால் சூர்பனகை, அதே வேளையிலே சரஸ்வதி, நாம் எல்லாம் போற்றி போலக்கூடிய கலைவாணி தாயை மூக்கறுத்தான். கந்த புராணத்தில் யாரு? சிவனால் அனுப்பப்பட்ட வீரபத்ரர். என்ன காரணம்? இன்றைக்கு சூரிய பகவானுக்கு சூரியனுக்கு என்ன காரணத்திற்காக பொங்கல் வைக்கிறோம்? ஏன் சோறு விடக்கூடாதா? ஏன் அரிசி விடக்கூடாதா? ஆக சூரியனுக்கு பல்லை உடைச்சான். ஆணவத்தை அழித்த பெருமை வீரபத்ரர் கொண்டு. எந்த தன்னுடைய தந்தை தன்னுடைய கணவனை யாகத்திலே கலக்க கூடாது என்று எண்ணினாரோ அந்த யாகத்துக்கு போனா சதியாகப்பட்டவள் அவளை அவமதிச்சா, கேவலப்படுத்தின.
அப்படிப்பட்ட கேவலப்படுத்தவனை வீழ்த்துவதற்காக சிவனால் அனுப்பப்பட்டவன் வீரபத்ரன். அப்படிப்பட்ட வீரபத்ரனால் பல்லை உடைக்கப்பட்டவன் சூரியன். சிரித்த காரணத்தினாலே மூக்கை அறுபட்டவள் கலைவாணி. இப்படின்னு மூக்கறுத்ததுல பல விஷயம் உண்டு. ராமாயணத்துக்கு வாங்க. ராமாயணத்துல காவி உடை அணிஞ்சு சன்னியாசி ரூமா போனாங்க. காட்டுக்குள்ளதான் ராமனையும் லட்சுமணனையும் பார்த்தா. லட்சுமணன் மூக்கு காது முடி நாளையும் அறுத்து வரடி விட்டாரு. ஆயுதங்கள் கொண்டு போக கிடையாதுல. அம்பளை என்ன பண்ணலாம், குத்தி தான் எடுக்கலாம். சரி, அறுக்க முடியுமா? அறுக்க முடியாது. அப்ப லட்சுமணனுக்கு காட்டுக்குள்ள அங்க எப்படி வாழ் வந்திருக்கும்? பொதுவாக அவர்கள் கற்றுக்கொண்ட வித்தை விஸ்வாமித்திரர் என்ன வித்தை கற்றுக் கொடுத்தாரு? பலை அதிபலை. அங்கே அகத்தியர் சந்திச்சாங்களே, அகத்தியர் எப்படிப்பட்ட வித்தை கொடுத்தாரு? ஆதித்ய கிருதயம், சூரியனை வணங்கக்கூடிய ஆதித்ய கிருதயம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் கற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் அத்திரி மகரிஷியுடைய ஆசிரமம் சென்ற பொழுது அவளுக்கு கிடைக்கிறது பொண்ணு ஆபரணங்கள். இப்படி ஒவ்வொரு வழியாக கிடைத்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் கிடைத்த காரணத்தால் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற அப்படின்னா அங்கே ஏற்பட்டது. கைகேயி என்ன கட்டளையிட்டா? ராமன் காடாள வேண்டும், பரதன் தன்னுடைய மகன் பரதனாகப்பட்டவன் நாடாள அப்படிங்கிறது கைகை கேட்ட வரம். யார வனவாசம் போக சொன்னா? ராமனை மட்டும்தான் போக சொன்னா. லட்சுமணனை போக சொல்லல, சீதையே போக சொல்ல. ஏன் அவங்க ரெண்டு பேரும் போனாங்க? ஏன்னா கணவனே கண்கண்ட தெய்வம், கணவன் இல்லாத இடத்துல தாமும் இருக்கக்கூடாது என்கின்ற விருப்பத்தினால சீதை போனா. அண்ணனை பிரியாமல் வாழக்கூடிய தம்பியாகப்பட்டவன் போனா. ஆனால் லட்சுமணன் போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. எந்த ஒருவன் 14 ஆண்டுகள் காட்டிலே வாழ்கின்றானோ, வனவாசம் செய்கின்றானோ, ஊன் உறக்கம் இல்லாமல் வாழ்கின்றானோ, அவனால் மட்டுமே இந்திரஜித்தன் சொல்லக்கூடிய மேகநாதனை அழிக்க முடியும் என்கின்ற ஒரு வாரம் ராவண பிள்ளையை அழிக்கக்கூடிய சக்தி அவனை கொண்டு. நான் கேட்கிறேன், சொல்லுங்க. லட்சுமணே தூங்காம இருந்தான். இவன் தூக்கத்தை யார் தூங்குனா? ஊர்மிளை வாங்கிக்கிட்டா. அப்ப ராமாயணத்துல 2 விஷயம் உண்டு. 6 மாசம் தூங்கணுமே கும்பகர்ணே, ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தூங்குனவள் ஊர்மிளை. இப்ப தூங்குறவன எழுப்பின பாவம்ன்றாங்களே, யாரை எழுப்பின பாவம்? அது பாவமா சாபமா? அது சாபம். அப்ப தூக்கம் மட்டுமே வேணும், வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு வாங்கினா வரும் யாரு? முசுகுந்த சக்கரவர்த்தி. ஊர்மிளை என்ன வாங்கினா? தன்னோட கடவுள் ஒரு நாளைக்கு 16 மணி தூங்கினா ஊர்மிளை. அவளை விட மேலாக பல கோடி ஆண்டுகள் தூங்கக்கூடிய வரத்தை பெற்ற அப்படின்னா அவன் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. குரங்கு முகம், மனித உடல். என்ன காரணம்? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட போர். கண்ண பரமாத்மா பெரியாரு. அப்படிப்பட்ட கண்ணனால் ஜெயிக்க முடியாத ஒருத்தர் யாரு? காலயவனன். அவனை யார் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட கண்ணன் சூழ்ச்சியால அவனை ஜெயித்தாரு, ஓடி மறைஞ்சாரு. காலைவனை கண்ணனை துரத்திட்டு போன அங்கே படுத்திருந்தது முசுகுந்த சக்கரவர்த்தி. அவனுக்கு யார் வரம் கொடுத்தா? தேவேந்திரன். எனக்கு ஜெயிச்சு கொடுத்த காரணத்தாலே உனக்கு என்ன வேணும்? ஐயா எதுவுமே வேணாம், போர் புரிந்து நான் ரொம்ப தயக்கமா கலக்கமா இருக்கேன். எனக்கு தேவை ஓய்வு, நிம்மதியான தூக்கம். ஆக எவன் ஒருவன் உன்னை தூங்குகின்ற பொழுது எழுப்புன்றானோ அவன் தீயிலே கருக கடவுது என்கின்ற வரத்தை பெற்ற முசுகுந்த சக்கரவர்த்தி. தீயிலே கரிபட்டான். காளையவனை போய் தட்டி எழுப்பினா எரிந்து சாம்பலான. அப்படி கோடி ஆண்டுகள் தூங்கக்கூடிய வரம் பெற்றவன் முசுகுந்த சக்கரவர்த்தி. ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டு பேசுறீங்க. வாங்க எங்க வேடுவரே, நீங்க கத்தக்கூடாது. சரி, எங்க இருந்து வந்தீங்க? பொறுமையா சொல்லுங்க. வெள்ளிமலை. அந்த சத்தம் தான் வெள்ளிமலை. பொறுமையா சொல்லுங்க பாப்பா. சத்தம் நான் சத்தம் போட்டேன்னா உங்க சத்தத்தோட ஏன் சத்தம் பெரிய? அம்மா சத்தம் போடு. சத்தம் ஏன் உங்க சத்தத்தோட ஏன் சத்தம் பெரிய சத்தம்? அப்புறம் என்ன? ஊர்மிளை தன்னோட கணவன் தூக்கத்தை 14 ஆண்டு வாங்கிக்கிட்டான். தன்னோட கணவனை பிரிஞ்சு சீதையாகப்பட்டவள் என்னோட கணவனை, என் கணவன் எங்க இருக்கிறாரோ எனக்கு அதுவே எமக்கு புகழிடும் அப்படின்னு அவர் சொன்னான். ஆனா ஊர்மிளை தன்னோட கணவன் மேல பாசம் இல்லையா? பாசம் இருந்துச்சு. பாசம் இருந்தது.
ஆனால் ராமனை விட்டு அவர் பிரியக்கூடாது என்பதற்காக வனவாசம் போன காலத்தில் அந்த ஊர்வலையாகப்பட்டவள் சீவி முடிச்சு சிங்காரிச்சு சந்தோஷமா இருந்தா. பார்த்தா லட்சுமணி ஏன் அப்படி செஞ்சா? ஏன்னா லட்சுமணாகப்பட்டவன் தன்னோடு தங்கிவிடக் கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்திற்காக. அதான் பெருமை. என் மகனுக்கு ஒரு பெருமை உண்டு. குட்டியா அனுப்பி வந்த குழந்தைக்கு சொந்தம். குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரைக்கு சொந்தம். குள்ளனை மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டா குள்ளநரி. இந்த குள்ளனை மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டா குள்ளநரி. இந்த வேடுவருக்கு சொந்தம். வேடுவருக்கு சொந்தம். ஏங்க வாத்தியார இருங்க. தட்டு கேட்ட மனித கண்ணில் ஏங்க இந்த பக்கம் கையை நீட்டிங்க, தூக்கி வீசிடுவேன் கூட்டத்துக்குள்ள, தூக்கி வீசிடுவேன். தட்டு கெட்ட மனித கண்ணில் தட்டு கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். பட்டையெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா நியாயப்படி பார்க்க போனா இந்த ஒரு சட்டப்படி பார்க்க போனா ரூல்ஸ் படி பார்க்க போனா இந்த குட்டி குட்டி நான் துரத்து விட்ட பெட்ட குட்டி குட்டி எனக்கு தான் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா நியாயப்படி பார்க்க போனா ரூல்ஸ் படி பார்க்க போனா இந்த குட்டி சின்ன குட்டி சவத்து குட்டி கட்ட குட்டி தக்காளி பழம் போட்ட குட்டி வேற உங்களுக்கு தான் சொந்தம். அட என்னம்மா அட என்னம்மா என் மேல எக்கட போசு என்னம்மா வரே வா என்னம்மா என்னை நீ கேட்கிறேன் எட்டாத வார்த்தைக பேச. என்னம்மா 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 என்ன ஏ இந்தா ஏ அஜகு ஏ அப்படி ஏ வள்ளியாயோ என்னம்மா என்னை நீ கேட்கிறேன் எட்டாத வார்த்தைக பேசுறேன். என்னம்மா என்னை நீ கேட்கிறேன் எட்டாத வார்த்தைக பேசுறேன். அதனால நானே காட்ட வாங்கம்மா. வாங்கம்மா அதையே பொன்னாக கொடுக்க நீங்க பரணுமா பரணுமா பொன்னாக கொடுக்க நீங்க பரணுமா. ஒரு தந்தானே ஏ விஜயோ ஏ விஜய் 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 தன்னன தன்னன லலலா தலலா லலலா அந்த மேலே அழகுமான அழகு மிகுந்த சுந்தரமான ஏ அப்படியே போடா அப்படியே எப்படி 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 அந்த வெகு அழகுமான அழகமான அழகு மிகுந்த சுந்தரமா அந்த உள்ளே மறந்து நிற்கிறமா உள்ளருக்கு வானேமா அந்த உள்ளே மறந்து நிற்கிறமா. அதையே பொன்னமுடு கொடுத்து விட்டான் அழகுமா நல்லதுமா பொன்னமுடு கொடுத்து விட்டான் அழகுமா. ஆகாத மாதம் இருக்கு அதனாலே பம்பு இருக்கு. ஆகாத மாதம் இருக்கு அதனாலே பம்பு இருக்கு. பின்னால் கெட்ட வேலை தேடாதே பின்னால் கெட்ட வேலை தேடாதே. இப்ப மாட்டுக்கிட்டு திருதுன்னு நிற்காதே நிற்காதே மாட்டுக்கிட்டு திருதுன்னு நிற்காதே. என்ன கற்று எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி என்பது விளக்கு வரக்கூடிய விளைவுகளை முன்னமே அறியக்கூடிய பெருமை தாங்களை கொண்டு மனிதாயமானத்தோடு நல்ல நோக்கத்தோடு மானப்புறகு அனுமதி கொடுத்தா உனக்கு பெருமை. ஆய திறந்த மூட முடியும். எதா இருந்தாலும் சரி பெருமை வேணும்னா திறந்தா பெருமை வேணும்னா தகப்பனோட சொத்தா இருந்தாலும் தகப்பனோட சொத்தா இருந்தாலும் கேட்டுதான் வாங்கணும். இடம் யாரோட இடம்? என்னால பிடிக்க முடியும் ஏங்க அனுமதி. நான் என்ன சொல்ல இடம் யாரோட இடம்? எங்க இடத்துல மேடு எது பள்ளை எது நாங்க காட்டினாதான் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் மலை போய் வாழக்கூடிய வேடுவனுக்கு எங்க பல்ல இருக்கு மேல எனக்கும் தெரியும். எனக்கு தெரியும்ல உங்களுக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சரி 5 நிலங்கள்ல குறிஞ்சி நிலத்துல மான்கள் வாழாது. சரி முல்லை நிலத்துல மான்கள் வாழும். நீங்க முல்லை நிலத்துல மான்கள் தேடி போயிருக்கலாம். நான் கேட்கிறேன் மலை மலை சாதனை குறிஞ்சி ஓ இடம் மலையா மலையடி வாரமா? மலை மலை சார்ந்த இடம் இல்லம்மா
அது குறிஞ்சியோட தன்மை. நீ வாழக்கூடியது மலை அடிவாரமா மலை மேலையா? மலை அடிவாரம். அடிவாரம் தானே? ஆமா. இப்ப மலை என்னங்க? இந்த மேடை மலை, மக்கள் இருக்கிறது அடிவாரம். ஆ. ஆக நீ வாழக்கூடியது அடிவாரம். அப்ப அடிவாரம்னா நிலப்பகுதி, இதுவும் சமம். அப்ப ஓ இடத்துல ஏன் மானு வராது? வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இருந்தா நாங்க வச்சுக்கிட்டு வஞ்சமா பண்றேன். விட்டவன் நானு. யாரு? இடம் எங்களோட இடம். ஓ இடத்த விட்டுருக்கேன். எங்க இடத்துல இருக்குதா இல்லையா நாங்க சொன்னதான் உங்களுக்கு தெரியும். அம்மா ஒன்னதுக்கு விட்டுட்டேன். ஓ இதுக்குள்ள இருக்கு. உங்க மான் குட்டியா இருந்தாலும் கூட இங்க வந்துச்சா வரலையான்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்க இடத்துக்கு தான் தெரியும். ஐயா பாக்குறேன்னு சொல்லு. யாரு? வரலன்னு சொல்லாத. சரிதா. நீங்க மான் குட்டியும் பிடிக்க மாட்டீங்க. சரி. போய் சொன்னாலும் பொருந்த சொல்லப்ப 2 பேர் நண்பனோட கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தன் மோதிரம் எடுத்துட்டு போறான், இன்னொருத்தன் தாலி கொண்டு போறான். இந்த மோதிரம் கொண்டு போறவன தாலி கொண்டு வர ஒரு பாதையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பாதைக்குள்ள ஒரு தாலி கொண்டு வர ஒரு காட்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளைய பாக்குறான். அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்தா இவன் என்ன நினைக்கிறான், உங்க மேல நான் ஆசை வச்சிருக்கேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? உடனே சமாந்தரே. யாருங்க சொன்னா? நீங்க யாருங்க? நான் பண்றேங்க. கதையில சொல்றேன். அதுக்கு அவ என்ன சொல்லனா, கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்க. எனக்கு நிச்சயம் வச்சாச்சு, இன்னும் 1 வாரம் இருக்கு. தன்னோட கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்றது? உங்க மேல ஆசை வச்சுட்டேன். சரி. அப்படின்னா நீங்க இங்க நில்லுங்க, தன்னோட கல்யாணம் பண்ண போற தன்னோட தாய் மாமன்ட்ட கேட்டுட்டு வாரு அப்படின்னு கேட்டுட்டு போனா. அங்க இருந்து அவன் கூட்டிட்டு வந்து அவன் கேட்டானா, ஏங்க ஏன் ஊருக்கே வந்துட்டு ஏன் இடத்துக்கே வந்துட்டு எவ்வளவு சௌரியம் சட்டம் இருந்தா எவ்வளவு சவுடா இருந்தா ஏன் ஊருக்கு வந்து ஏன் பண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? உங்களை இப்படியே விட்டா அப்படியே நின்னா சும்மா இருக்க மாட்டியா? உங்களை இப்படி எல்லாம் விடக்கூடாது. இவ்வளவு பர்ச தூக்கி என்னது எதை கொடுத்தாலும் நீங்க என்ன கொடுத்தா வாங்கிக்கிறமா? காரியம் ஆகணும்னா எல்லாம் ஏத்துக்கணும். எல்லாம் ஏத்துக்கீங்க. இவ்வளவு பெரிய கள்ள தூக்கி தலை மேல போட்டான். தலை நசுங்கி செத்தே போயிட்டான். ஆக கொலையும் பண்ணி போட்டான். நம்மளை என்ன சொல்லுவாங்க, அட கொலகார பாவி எங்க உங்களை சொல்லுவேனாங்க கொலகார பாவி பைய போறான்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண, பனைமரத்துக்கு அடியில் கொண்டு போய் செத்தவனை கொண்டு போய் போட்டேன். இவன் மோதிரம் கொண்டு நண்பன் தேடி போனானா. அதுக்கு இவன் கேட்டிருக்கேன், மரமேறி மரம் பூசு மரப்படித்து போறவரே என் நண்பனை கண்டுகிறோம் அப்படின்னு இவன் கேட்டிருக்கேன். அதுக்கு கொண்டவன் என்ன பதில் சொல்லியிருக்கேன், நண்பன் செத்து 3 நாள் ஆச்சு, நண்பனை கொண்ட செத்து 6 நாள் ஆச்சுனா. நண்பன் செத்து 3 நாள் ஆச்சு, நண்பனை கொண்ட செத்து 6 நாள் ஆச்சு. செத்து போனவன் எப்படி என் நண்பனை கொண்டு இருப்பான்? பொய் சொன்னாலும் பொருந்து எப்படி சொல்லியிருக்கேன், 3 நாளைக்கு முன்னாடியே பனைமரத்தில் இடி விழுந்துருந்துச்சு. 3 நாள் சென்று உன் நண்பனாகப்பட்டவன் அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருந்தான். திடீர்னு தலையில விழுந்து செத்து போயிட்டான். ஆனா கொண்டது உண்மை. பொய் சொன்னாலும் எப்படி சொல்லிருக்கேன், 3 நாளைக்கு முன்னாடியே பனைமரத்தில் இடி விழுந்துருந்துச்சு. 3 நாள் சென்று அந்த மரமாகப்பட்டது கீழே விழுந்துருச்சு. ஆனா அது மாதிரி நீங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெள்ளி மல்ல வேடுவாரு ஏதேதே தேடுறாரு, வந்த மட விட்டு விட்டு விவரமாக கேட்கிறாரு. வெள்ளி மலை வேடுவாரு வந்தாரு, விவரமாக விட்டு விட்டு வந்தாரு. காப்பாத்த வந்த வண்டி நாடு தெரிஞ்ச வண்டி தன்னே நன்னே தன்னே நானே நானே இடம்
அப்படி ஒவ்வொரு இதுலயும் ஒரு நாயம் இருக்கணும். சரி. உங்க மான் குட்டி இங்க வந்திருக்குன்னு சொல்றீங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரியாகப்பட்டவன். முல்லை குடிக்கு பேச தெரியுமா? பேச தெரியாது. ஆனா அங்க இருந்ததுல நாயம் இருந்தது. ஒரு சின்ன கேள்வி உனக்கு கேட்கிறேன். ரஞ்சித் ரஞ்சித் நல்லா கேட்கலாமா? நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க. எங்க அப்படி கேட்கலாமா? என்ன வேணும் கேளுமா? அதுக்காக மிரட்டக்கூடாது. கேளு. நான் என்ன சொல் மாடு வேணுமா வேண்டாமா? வேணும்ல. பேசாம வாயை கட்டிக்கிட்டு வாயை முத்திக்க. நீ கேளு. கண்ணுக்கு அழகு, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கேள்விக்கு பதிலழகு. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். கண்டிப்பா. இந்த அங்க போன இங்க போன விவரம்லாம் பேசுறீங்க. தலையை திருப்பி அந்த பக்கம் திருப்பி கொடுத்துரு. யாரு நீங்களும் எப்ப பண்ணது காத்துக்கிட்டு இருக்கியா? நான் கேட்க கேள்வி என்னன்னா, உங்க மானுக்குள்ள அங்க லட்சணம் சொல்லுங்க இருந்தா. கண்டிப்பா இருக்கு. மிரட்டக்கூடாது, ஆளுகளையும் மிரட்டக்கூடாது. வேடுவரே, இவ்வளோ நேரம் கழிச்சு பள்ளிக்கு இப்போதாங்க மனசு இறங்கியிருக்கு. ஆனால் ஒன்றுங்க, மானுக்கு உண்டானது, மானுக்கு உள்ளது, மானுக்கு உரியது, அத்தனை அங்க லட்சத்தை புட்டு புட்டு வைங்க. நின் சுனாபோ காயாட கானகடே நின்றுளாவு காயாட கானகத்தே நின் சுனாபும் நின் சுனாபும் நற்காரிகள் ஏ நற்காரிகையினா ததன மேகாதம்மா மேயாடமா மேகாதம்மா மேகாதம்மா புள்ளி மேயாடமான் மேயாட இது மேயாடமா மேலும் காரகம் அடைத்து சந்தனமும் புனகும் கமல் பட்டலில் இன்று தளர்ந்த மேகாதம்மா மேமும் கல்லாடத்து நந்தனம் புறமும் கவலை கடவக்கரனுக்கு துடங்க வடகிற மேயாடமான் காணக்குறவன் கண்மணி கணவலை காணக்கோயில் மேகாதம்மான் காணக்குறவர் கண்மணி ஜலமன காண கோயிலை நீங்களுடையது மேயாடமான் தேனும் பாகும் திணைமாவும் தேனும் பாகும் திணைமாவும் என்பதில் மறுபொல்லரும் போல் மேகாதம்மான் தேனும் பாலும் தினைமாவோ தென்பதனால் ஒரு உள்ளரு போது தேனும் பாலும் தினைமாவோ தென்பதனால் ஒரு உள்ளரு போது மேயாட சஜாதம் கொம்புரன் இருந்தாலும் சாயாத கொம்புரன் இருந்தாலும் அது தலைமைந்து பாயாது அது தன் தலை நிமிர்ந்து பாயாத மான் தலை நிமிர்ந்து பாயாத பாயாதமான் பார்வையிலே பார்வையிலே மான்பாரு கண்டமுண்டோ மாண்பர கண்டதுண்டோ பொன்மொழி நன்மேரி மேலே கோவிடன் கிடக்கு அருகே மான்பாரு கண்டதுண்டோ 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 மான் தேடி வரல, பெண்ணை தேடி வந்து எந்த பெண்ணை தேடி வந்து? தேடி வந்தது மானனே மானுக்கும் அழகான பொண்ணா பிறந்தா அம்பளகிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் மானு தேடி வரல, பெண்ணை தேடி வந்தீங்கல்ல, யாரத்தான் தேடி வந்தீங்க? மாமாளா மச்சானா? கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். ஒன்று ரெண்டு பொண்ணா பிறந்தா அம்பளகிட்ட
தாயார் இது பலமா நான் தொட்டு பார்க்கட்டுமா தொட்டி இளகுட்டி தனி தொட்டி இளக்கட்டுமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா சுட்டி இல குட்டி உன்னை கட்டி இணைக்கட்டுமா பறிச்சாலும் துணி போட்டு மறைச்சாலும் பெண்ணு பழிச்சென்று தெரியாது இளமாக பொண்ணு ராசாத்தி எனக்கு வாங்கி மாத்தி முள்ளித்திர பொன்புத்தி பெண்புத்தி பெண்புத்தி பொண்ணா பிறந்தா அம்பலக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு முடிச்சு ஓட்டா மாட்டேங்கணும் அத்த இந்த அழைச்சு அழைகிறாரு ஏம்மா அப்படியா இந்த ஒரு இருவாரம் அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அந்த சிவகாமி மகனிடம் ஈடு சொல்லடி பார்த்து சொல்லடி சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி சேரும் நாள் பார்க்க சொல்லடி கண்கள் சரவணன் சோழிடுவாளை கண்ணன் வேலவள் காடிடும் சோலை கண்கள் சரவணன் சோழிடுவாளை கண்ணன் வேலவள் காடிடும் சோலை பெண்ணட பூமியில் பிறந்த பின்னாலே பெண்ணன பூமியில் பிறந்த பின்னாலே பெண்ணட பூமியில் பிறந்த பின்னாலே வேலனை அணுகாமல் வேறில்லை. தெரியுமா அன்னொரு நாளிலே நெஞ்சே தெரியுமா அன்னொரு நாளிலே நிழலாடும் விழியாடும் ஆடினாயே நிழலாடும் விழியாடும் ஆடினாயே சேரும் நாள் பார்த்து சொல்லடி இந்த சிவகாமி மகனிடம் சேர்ந்தடி சேரும் நாள் பார்த்து சொல்லடி வரவேடு வரவேடு சுவாமி ஹலோ வள்ளி வேடனாக வந்த நானே தாங்களுக்கு வேண்டிய மரம் தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி திவன்று எனக்குத்தான் முதல் அவள் லவ்வுதான் நிச்சயமாக நாட்டு மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள் தாங்களுக்கு முதலிடம் முதல் தரம் வலதுபுறம் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்வார்கள். அரோஹரா அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா 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 அகிலாண்ட நாயகி பராசக்தி மகமாயி பகவதி தாயி முருகா அரோஹரா மங்களம் அருள்வாய் முத்துமாரி தாயே மங்களம் அருள்வாய் பகவதி தாயே அங்கைய கல்வி அன்பு தாயே அண்டங்கள் அனைத்தும் அம்மையினாச்சி மங்களம் அருள்வாய் முத்துமாரி தாயே
துணைவி செல்வி காமாட்சி செந்தமிழ் பாறை திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி காமாட்சி செந்தமிழ் பார்வை திருமண கோலம் அருள் புரிவாயே மங்களம் அருள்வாய் முத்துமாரி தாயே தங்கத்தமிழ் போல் தனித்தவள் சக்தி தமிழில் சுவை போல் இனித்தவள் சக்தி தங்கத்தமிழ் போல் தனித்தவள் சக்தி தமிழில் சுவை போல் இனித்தவள் சக்தி குங்குமம் தருபவள் குலமகள் சக்தி பராசக்தி அபிராமி திருசூலி மகமாயி கருமாரி கலைவாணி பகவதி தாயே குங்குமம் தருபவள் குலமகள் சக்தி உங்களை கும்பிடுவோர்க்கு ஓம் சிவசக்தி மங்களம் அருள்வாய் முத்துமாரி தாயே அங்கையர் கண்ணே அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையினாட்சி மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் குற்ற மழை பெய்ய வேணும் பட்டி பெருக வேணும் பால்பன பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால்பன பொங்க வேணும் துட்டு பெருக வேணும் ஊரார் எல்லாம் வாழ வேணும் மங்களம் அருள்வாய் பகவதி தாயே முத்துமாரி நீயே காளியம்மா தாயே பராசக்தி தாயே கலைவாணி வெற்றிவேல் முருகனுக்கு கைலாசநாதனுக்கு பிரசன்ன தேவிக்கு ஆஞ்சநேய மூர்த்திக்கு நிட்டி சகரா சுவாமி நாம் வாழ்க 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 சுபமங்கலம் மங்களம்